ஹாய், நாம இப்போ பார்க்க போற எக்ஸசைஸ் என்ன அப்படின்னா 6.4 காம்பினேஷன்ஸ். அந்த காம்பினேஷன்ஸ்ல அந்த ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி எப்படி வந்து சம்ஸ் டிராவல் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், NC8 equal to NC2, then find NC2. ஸோ இந்த இதில் என்னன்னா என்னங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு பிறகுதான் NC2ஓட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்க முடியும். ஓகே, இப்போ NC8 இப்போ ஃபார்முலாவை அப்ளை பண்ண இப்போ இப்போ நமக்கு இன்னொரு ப்ராப்பர்ட்டி தெரியும். நேற்று ஒன்று பார்த்தோமே, NCR is equal to NCN minus R. இப்படி ஒரு ப்ராப்பர்ட்டி பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? ஆமா, ஞாபகம் இருக்கு. ஸோ இப்போ NC2 தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ NCN minus R, N minus 2 இப்படியும் நம்ம எழுதலாமா? எழுதலாம். இப்ப இந்த ஆரையும் இதையும் ஈக்குவல் பண்ண ஸோ இப்படியும் வரும். ஸோ அந்த ஏற்கனவே நமக்கு கிவன் என்ன கொடுத்துருக்காங்க? NC8 equal to NC2 கொடுத்துருக்காங்க. ஸோ இதை ஒரு ஈக்குவேஷனா வச்சுக்கோ, இதை ஒரு ஈக்குவேஷனா வச்சுக்கோ. 1ஐயும் 2வை ஈக்குவேட் பண்ணா NCN minus 2 equal to NC8ன்னு வருமா? இப்போ n minus 2 equal to 8 அவங்க பேஸ்ல ரெண்டும் சேமா இருக்கிறதுனால so n is equal to 8 plus 1 equal to 10. ஓகேவா? இப்போ என்னோட வேல்யூ தெரிஞ்சு அப்படின்னா 10C2 கண்டுபிடிக்கிறது ஈஸியா. 10 factorial 10 minus 2 factorial and r factorial. 10 factorial 8 factorial 2 factorial 9 times 10 into 8 factorial, 8 factorial, 2 factorial, 8 factorial, 8 factorial cancel each other, and 2 and 10 are cancelled. 9 times 5 and 45 would be the answer. 14C2. Okay. So, இங்க நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா நேத்து பார்த்த ப்ராப்பர்ட்டி 1 யூஸ் பண்ணிட்டு கொடுத்துருக்கக்கூடிய வேல்யூவை ஈக்குவேட் பண்ணி நம்ம என்னோட வேல்யூ ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிருக்கோம். தென் என்னோட வேல்யூவை மறுபடியும் NC2ல சப்ஸ்டிட்யூட் பண்ணி ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்கோம். ப்ராப்ளம் நம்பர் 2, டிட்டர்மைன் த வேல்யூ ஆஃப் n. ஸோ அவங்க கொடுத்துருக்கிறதுனா 2NC3 ஈஸ்ட் NC3 ஈக்குவல்ஸ் 12:1 அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த 2NC3 எப்படி மாடிஃபை பண்ணி எழுதலாம், அதை சிம்பிளிஃபை பண்ணி எழுதலாம் அப்படிங்கிறத பார்க்கணும். இது n ஃபேக்டோரியலுக்கு பதிலாக 2n ஃபேக்டோரியல், அப்புறம் 2n minus r ஃபேக்டோரியல், that means n minus r ஃபேக்டோரியல் and n ஃபேக்டோரியல். இங்க 2n minus 1, 2n minus 2, 2n minus 3 factorial divided by 2n minus 3 factorial, 3 factorial. இது cancel ஆயிரும். cancel ஆச்சுன்னா 2n minus 1, 2n minus 2 divided by 3 factorial value 6. அதே மாதிரி NC3 அதனோட ஆன்சர் என்னவா இருக்கும்னா n factorial, n minus 3 factorial, 3 factorial. So இதுல என்ன பண்ணலாம்? n into n minus 1 into n minus 2 into n minus 3 n factorial, n minus 3 factorial, 3 factorial. So இது cancel ஆச்சுன்னா n minus 1 n minus 2 divided by 6. ஓகேவா? So இத ரெண்டையும் ஈஸ்ட், அதாவது a is to b னா a by b எழுதலாம். So 2NC3 divided by NC3 equal to 12 by 1. So 2n minus 1, 2n minus 2, இங்கேயும் 6 இங்கே 6 அதனால ரெண்டும் கேன்சல் ஆயிடும். So n into n minus 1, n minus 2 equal to 12 by 1. இங்க இந்த 2n minus 2ல என்ன பண்ணலாம்னா 2 காமனா வெளியே எடுக்கலாம். இங்க என்னும் கேன்சல் ஆச்சு. 2n minus 1, 2n minus 1
divided by n minus 1 into n minus 2 equal to 12 by 1. So n minus 1 n minus 1 cancel ஆயிரும். So 4 2n minus 1 இந்த n minus 2 அந்த சைடு போயிடும். 4 2s are 8n minus 4 12n minus 24. Then ஒரே சைடு கொண்டு போலாம். 12n minus 8n minus 4 plus 24. So 4n equal to 20. So n is equal to 5. So value of n என்னவா இருக்கும்? That is 5. அதான் நம்மள கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின்ல என்னன்னா அந்த இடத்துல 12 ன்னு பார்த்த இடத்துல இங்க வந்து 11 இருக்கு. அது ஒன்னு தான் டிஃபரன்ஸ். So 2n n minus 1, that means 2n minus 1, 2n minus 2 divided by n into n minus 1 into n minus 2 11 by 1. So அந்த ஸ்டெப்ல இருந்து அப்படியே நம்ம இங்க கேரி ஓவர் பண்ணிக்கலாம். n கேன்சல் ஆயிடும். So 2n minus 1 இங்க 2 காமனா வெளியே எடுக்கலாம். n minus 1 divided by n minus 1 into n minus 2 equal to 11 by 1. n minus 1 cancel ஆயிடும். So 4 times 2n minus 1 n minus 2 11 by 1. So 4 of 2n minus 1 11 n minus 2. So 8n minus 4 11n minus 22. So 11n minus 8n 24 22 minus 4. So here 3n இங்க பார்த்தோம்னா 8 18 n is equal to 6. Okay, the next question. How many cards can be drawn through 21 points on the circle? Circle மேல 21 points இருக்கு. அந்த 21 points யூஸ் பண்ணி எத்தனை cards வரையலாம்? So cardsக்கு எத்தனை points தேவைன்னு யாருக்கா தெரியுமா? 2 points தேவை. 2 point ஜாயின் பண்றது தான் cards. இது ஒரு சர்க்கிள் இருக்குன்னா இங்க ஒரு பாயிண்ட் இங்க ஒரு பாயிண்ட் இருக்குன்னா இதை ரெண்டு இப்படி ஜாயின் பண்ணி போற லைன்ஸ் தான் cards. ஸோ இந்த மாதிரி மொத்தம் 21 பாயிண்ட்ஸ் இருக்குன்னா அதுல வந்து நமக்கு ஏதாவது ஒரு 2 பாயிண்ட் கண்டிப்பா தேவைப்படும் கார்ட் ட்ரா பண்ணா. ஸோ 21 C2 would be the answer. ஸோ அதை எப்படி சால்வ் பண்ணலாம்? 21 ஃபேக்டோரியல் 21 minus 2 ஃபேக்டோரியல் 2 ஃபேக்டோரியல். ஸோ 21 ஃபேக்டோரியல் 21 minus 2 பார்த்தோம்னா 19 ஃபேக்டோரியல் 2 ஃபேக்டோரியல். 21 factorial. 21 factorial நம்ம எப்படி மாத்தி எழுதலாம்? 21 20 19 factorial divided by 19 factorial into 2. So 19 factorial cancel ஆயிடும். 2 20 cancel ஆச்சுனா 10. So 21 times 10 equal to 210. Okay. Yeah. So next videosல வந்துட்டு இதே ரிலேட்டட்ல word problems வந்து நம்ம சால்வ் பண்ணலாம். Okay. Thank you. Bye bye.